வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சோயா மீட் கறியோட வந்திருக்கிறேன். இந்த சோயா மீட் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரன். ஸோ இதில் வந்து பிரம்மாண்ட டிஷ் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சோயா மீட் இருக்குது, 70 கிராம் சோயா மீட் இருக்குது. இந்த சோயா மீட் இதில் போடுங்க. இப்போ இதில் வந்து சுடுதண்ணி இருக்குது. இந்த சுடுதண்ணியை நல்ல கொதிக்கிற தண்ணியை வந்து இதுக்கு இந்த சோயா மீட்டை மூடுற அளவுக்கு வந்து தண்ணியை விடுங்கோ. ஸோ அந்த தண்ணி விட்டுருக்குன்னு சுடுதண்ணி இப்போ ஒரு பிளேட்டால் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்படியே வைக்க போகிறேன். இந்த சுடுதண்ணியிலேருந்து அவியறதுக்கு சோயா மீட் 10 நிமிஷம் ஆயிட்டுது. இது நல்லா அவிஞ்சிட்டுது இந்த சுடுதண்ணியில். இப்போ இதை வந்து நான் இதில் ஒரு டிஷ் எடுத்து அதுக்கு மேலே வந்து வடி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு இதை நல்லா புளிஞ்சு எந்த தண்ணியும் இல்லாத அளவுக்கு இதை புளிஞ்செடுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்செடுத்தீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் போட போகிற ஸ்பைசஸ் வந்து உள்ளுக்கு ஊறும். தண்ணி இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இது நல்லா புளிஞ்செடுப்போம். ரீசெண்டாக வந்து ரிக்வெஸ்ட் வந்து சோயா மீட் கறிக்கு அனுஷியா கோம்ஸ் கேட்டிருக்காங்க. சோயா மீட்டும் கிழங்கும் போட்டு அப்படி செய்கிறேன். அனுஷியா உங்களுக்காண்டி உங்களை எல்லாருக்காண்டி இந்த சோயா மீட் கறி. இந்த இருக்குது. இதை நான் நல்லா புளிஞ்சு ஒரு தண்ணியும் இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இதை புளிஞ்சா பிறகு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. எண்ணெயை விட்டுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆன பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இதை போட்டு கடுகு வெடிக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் கேமரா ஆன் பண்ண மறந்து. கடுகு வெடிச்சு கொண்டு வரைக்கும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வெந்தயம் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு பிறகு இதில் வந்து மீடியம் வெங்காயத்தில் பாதி எல்லாட்டிக்கு 50 கிராம் வெங்காயம் வருது. இதில் வந்து உள்ளி இருக்குது. உள்ளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 5 உள்ளி எல்லாடிக்கு 15 கிராம் உள்ளி இருக்குது. இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் போடுங்கோ. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 2 காம்பு கருவேப்பிலை. இதையும் இதில் போடுங்கோ. பண்ணி ஒரு 3 நிமிஷம் மேலே இதை வதங்க விடுவோம். ஒரு 2 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டிருக்கு. என்ன 1 நிமிஷம் வதங்க விடுவோம் மீடியம் ஹீட்லேயே. எக்ஸாக்ட்லி வந்து 3 நிமிஷம் வதங்கி இருக்குது. இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அதில் பாதி வந்து வெட்டி வச்சுருக்கேன். பாதி தக்காளி பழம் அடிக்க 80 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்கோ. இதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதங்க விடுவோம். மீடியம் ஹீட்லேயே வைங்க அடுப்பு. இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. தக்காளி பழம் போட்டால் பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இன்னும் 1 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ இன்னும் 1 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இப்போ கம்ப்ளீட்லி 3 நிமிஷம் தக்காளி பழம் போட்டால் பிறகு நான் வதக்கி இருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதில் நான் புளிஞ்சு வச்சுருக்க சோயா மீட்டை இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க டேஸ்ட் பண்ணி. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் போடுங்க. பட் நான் இதில் கறி பவுடர் இருக்குது. 1.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. நான் 1.5 கப் தண்ணி விட போகிறேன். எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தண்ணி விட போகிறேன். இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எல்லாட்டிக்கு 110 கிராம் வருது. இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போடுங்க. பட் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ நான் இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 8 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விட போகிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷமாக கொதிச்சுக்கொண்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க திறந்து. ஸோ இது உங்களுக்கு எண்ணெய் கிரேவியாக வேணுமுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அதோட நீங்கள் போடுற தூளையும் கொஞ்சம் கூட்டி உப்பும் கூட்டி தண்ணியும் கூட்டி வைக்கலாம். நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டேன்னா எனக்கு காணும். பட் உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் அவிய விட போகிறேன். ஸோ இது எக்ஸாக்ட்லி வந்து இன்னொரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டோட்டலி வந்து 8 நிமிஷம் வந்து மூடி போட்டால் வச்சுருக்கேன். இனி மூட தேவையில்லை.
ஸோ இப்போ மீடியத்துலேருந்து கொஞ்சம் நான் குறைச்சிருக்கிறேன் அடுப்பை. குறைச்சிட்டு இதில் வந்து திக்காக புளிஞ்சு வச்சிருக்க தேங்காய் பால் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 45 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்கோ. விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. உப்பை செக் பண்ணி பாருங்கோ. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு மூடாம மீடியத்திலேருந்து கொஞ்சம் நான் நெருப்பை குறைச்சிருக்கேன். ஹீட்டை குறைச்சிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுவோம். ஸோ மூடாம இப்போ ஒரு 3 நிமிஷமா இதை கொதிச்சு கொண்டிருக்கு. இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிரேவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன தண்ணி விடலாம். ஸோ நான் கூட வந்து இதை நான் கிரேவியாக செய்யலை. இப்போ எக்ஸாக்ட்லி 5 நிமிஷம் ஆயிட்டுது. பட் நீங்கள் கிழங்கு செக் பண்ணி பாருங்க. நான் சின்ன அந்த கிழங்கு வெட்டினபடியாக கிழங்கு அவிஞ்சிட்டுது. பட் நீங்களும் செக் பண்ணி பாருங்க கிழங்கு அவிஞ்சிட்டுதாண்டு. ஸோ அவியாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. உங்களுக்கு என்ன கிரேவியாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இதை பெரிய கிரேவியாக நான் செய்யலை. 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண அப்புறம் லைம் ஜூஸ் இல்லை தேசிக்காய் புளி இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை புளிஞ்சு விடுங்கோ. அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் இதை விடுங்கோ. உங்களுக்கு வந்து இந்த லைம் ஜூஸ் பாய்க்க விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து அந்த நாங்கள் தண்ணியெல்லாம் விடைக்க அந்த டைம் வந்து நீங்கள் பல புளி விடலாம் உங்களுக்கு விருப்பம்ண்டா. இதுக்குள்ள நான் அரைவாசியும் புளிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்கோ. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கறி வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இந்த சோயா மீட் கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அனுஷியா இந்த சோயா மீட் கறி செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.